ஹை ஃப்ரெண்ட்ஸ், திமுகவுக்கு எதிராக நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் தளபதி வேற லெவல் ஃபயரா பேசியிருக்காரு. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நீங்க அஜித்குமார் அவர்களோட ஃபேமிலி கிட்ட சாரி கேட்டிருக்கீங்க, தப்பே இல்லை. பட் ஆனால் அவங்க ஆட்சியில் மொத்தம் 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஸோ அப்படியே அவங்க ஃபேமிலிக்கும் சாரி கேட்டுருங்க, ஏன்னா உங்களால முடிஞ்சது அதுதான். அண்ட் அஜித்குமார் அவர்களோட ஃபேமிலிக்கு இழப்பீடு தொகை வழங்கின மாதிரியே இவங்களுக்கும் கொடுத்துருங்க. அண்ட் பென்னிக்ஸ் ஜெயராஜ் லாக்அப் டெத் நடந்தப்போ அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. இப்போ அஜித்குமார் அவர்களோட லாக்அப் டெத்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி சிபிஐக்கு தானே மாத்திருக்கீங்க. சோ நீங்க சொன்ன அந்த அவமானம் இப்ப இல்லையா? வழக்க சிபிஐக்கு மாத்திட்டு ஒன்றிய அரசு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. அண்ட் தமிழக வெற்றி கழகம் சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு இதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க கேட்டிருக்கோம். சோ அந்த பயத்துலதான் நீங்க போயிட்டு ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க. அண்ட் இது ஒன்னோட இல்ல, இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் உங்க ஆட்சியில பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல இருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்திற்குமே நீதிமன்றம் தலையிட்டு உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கு. சோ எல்லா விஷயங்களுக்கும் நீதிமன்றம் தலையிட்டு தான் கேள்வி கேட்கணும்னா நீங்க எதுக்கு இருக்கீங்க? உங்களோட ஆட்சி எதுக்கு இருக்கு? அண்ட் உங்களோட சிஎம் பதவி எதுக்கு இருக்கு? அண்ட் இந்த மாதிரிலாம் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து பதில் வராது, ஏன்னா உங்ககிட்ட பதில் இல்ல. சோ மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர்ற பதில் சாரிமா, தெரியாம நடந்துடுச்சு அப்படிதானே சொல்ல போறீங்க. சோ வெற்று மாடல் விளம்பர திமுகன்றது இப்போ சாரிமா சர்க்கார் திமுகவா ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இன்னும் இருக்கிற கொஞ்ச காலத்திற்கு நீங்க பண்ண தவறுக்கெல்லாம் பரிகாரமாச்சும் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா மக்களோட சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் போராட்டம் நடத்தும் அப்படின்னு மாதிரி பேசியிருக்காரு. சோ திமுக தரப்புல இருந்து இதுக்கு ஏதாவது பதில் வருதான்னு பார்க்கலாம். இதுக்கும் 200 ரூபாய் கொத்தடிமைகளான திவ்யா சத்யராஜ், வைஷ்ணவி, தென் போஸ் வெங்கட்னு சொல்லிட்டு இவங்கள முட்டு கொடுக்க அனுப்புறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி ஸ்பீச் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.